இன்னும் தெரியண்டா வரல சார். உன்னோட ஸ்கிரீன் வரணும். இல்லாட்டி பிரச்சனை. உன்னோட ஸ்கிரீன்ல என்னத்த புழுதுங்கிறத எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணுமா? இப்போ உன்னோட ஸ்கிரீன்ல என்னத்த வந்து கொண்டிருக்கிறங்கிறத எப்படி ஈக்குதுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவோம், வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். Al Quran Online Academy has started screen sharing. அதுல ஸ்கிரீன்ஷாட் தான் நான் கேட்டேன் உங்கள்ட்ட. அந்த உங்களோட ஸ்கிரீன்ஷாட் எனக்கு தெரியுமா? வேற ஒரு போன்ல சரி உங்களோட ஸ்கிரீன்ல இருக்கிறத அப்படியே போட்டோ எடுத்து அல்லது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவோம். ஏண்டா உங்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனையா? கிளாஸ்ல Okay, இருக்க 200 பேர்ல உங்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனையாகி ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லை, மற்ற எல்லாருக்கும் ஷேர் ஆகுது. இது உங்களோட டிவைஸ்லாம் பிரச்சனை மிஸ்பா. இது உங்களோட டிவைஸ்லாம் நிக்கிற பிரச்சனை. நீங்க ஜூமை ஃபுல்லா அன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ஒருக்கா இன்ஸ்டால் பண்ணி பார்க்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அப்பதான் சக்சஸ் ஆகும் நினைக்கிறேன். என்னங்க சொல்றது? பண்ணியாச்சு சார். ஆ, நேட் பண்ண சார் அந்த மாதிரி. ஜூமை ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ண அப்படியா? வீட்டுல வேற ஆமா வேற சார். டிவைஸ் இருக்குதா? வேற டிவைஸ் ஒன்றும் இல்லையா? போன் ஒன்றும் இல்லை, அப்படி இது மட்டுமா? இல்ல சார். உங்களோட வீட்டுல இந்த டிவைஸ் மட்டும்தானா இருக்குது? ஆமா சார். அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. ஏன்னா இப்ப உங்களோட இப்ப இன்றைக்கு உங்களோட யாரு நசீபாவோட அம்மா சின்னம்மாவா பெரியம்மாவா? நசீபா ஆமா சார். சிஸ்டர், அது உங்களோட அண்ணன் யாரு ஃபர்ஹான் எல்லாம் கிளாஸுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆமா சார். உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை காட்டுது. இது உங்களோட டிவைஸ்லாம் பிரச்சனை இருக்குது. உங்களோட டிவைஸ் ஸ்கிரீன் அவங்களுக்கு மூவ் பண்ணது இல்ல. மூவ் பண்ணாட்டி எப்படி போகுதுன்னா என்ன செய்யல. ஆமா சார். நீ வேற ஒரு டிவைஸ் இல்லைன்ட்டேனா பக்கத்து வீட்டுல யாரும் யாட்டும் இல்லை அப்படியா? தெரிஞ்ச சொந்தக்காராக்கள் உறவினர்கள் யாட்டும் இல்லையா? கிளாஸ் டைம் மட்டும் சரி எடுத்துக்கொள்றதுக்கு. இல்ல சார். நீ தனியா இருக்கீங்க அப்படியா? ஹிந்துஸ் இருக்காங்க சார். ஹிந்துஸ்தானா? ஹிந்துஸ் இருக்காங்க சார். நீ மட்டும் ஆமா தானே சார். முஸ்லீம்? அந்த ஏரியால அந்த ஏரியால உங்களோட ஏரியா பிளேஸ்ல நீங்க மட்டும்தானே எங்கட முஸ்லீம் ஆக்கள் ஆகிக்கிறீங்க அப்படியா? ஆமா சார். அது பெரிய பிரச்சனை தான் இது. ஏன்னா உங்களோட டிவைஸ் எல்லாம் பிரச்சனை டிஸ்பா. நீங்க டிவைஸ்ல தான் செக் பண்ணி கொள்ளலாம். இந்த டிவைஸ்ல எதுக்கு முன்னுக்கு இந்த வேற ஒரு போனோட இல்ல வேற இது செக் பண்ணி நீங்க உதாரணத்துக்கு இப்ப உங்களோட பெரியம்மா யாரு நசீபாவோட அல்லது ஃபர்ஹான் அண்ணனோட கனெக்ட் பண்ணி நீங்க சும்மா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பாத்தீங்களா? ஆள் சொல்லி பாத்தீங்களா அப்படி? சொல்றது விளங்குதா? வாட்ஸ்அப் கால் வருது சார். வாட்ஸ்அப் கால் சரி வராது மிஸ்பா. வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப். பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்ல இல்ல உங்களோட பிரச்சனை. உங்களோட பிரச்சனை உங்களோட டிவைஸ்ல இருக்கிற உங்களோட ஜூம்லாம் பேக்கேஜ் பிரச்சனை ஆகி உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க இருக்கிற பிரச்சனை. உங்களோட பிரச்சனை இருக்கிற ஜூம்ல தான். ஜூம்ல நான் இப்ப எங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்ண விட்டது இல்ல. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது, தெளிவா விளங்குது, எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க பேசுறது எனக்கு கிளியரா விளங்குது. எங்களோட கால் கனெக்ஷன்ல பிரச்சனை இல்ல, மைக்ல கால் கனெக்ஷன்ல பிரச்சனை இல்ல. உங்களோட டிவைஸ் நாங்க ஷேர் பண்ற ஸ்கிரீனை உங்களோட உங்களோட டிஸ்பிளேக்கு தருது இல்ல. அங்கதான் பிரச்சனை. நீங்க என்ன செய்யணும் என்றால் இன்னொரு போனோட இப்ப நீங்க சொன்னீங்க வாட்ஸ்அப் கால் பேசினேன்னு சொல்லி அதே போல ஜூம்ல நீங்க கனெக்ட் ஆகி ஆமா. பர்ஹானா நட்டையோ அல்லது நசிபா சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட ஸ்கிரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவாங்க. போன்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடும். ஓகே சார். விளங்குதா சொல்றது? இப்ப கொஞ்சம் மீனிங் விளங்குது வரேன் சார். நான் உங்களுக்கு என் போன்ல இருந்து எங்களோட போன் டிவைஸ்ல இருந்து நான் உங்களை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுன்னு எப்படி கனெக்ட் ஆகுன்னு பார்ப்போம். அப்படி சரி உங்களுக்கு வரணுமே. ம். வரல சார். கொஞ்சம் மீனிங்களா? இப்ப கேக்குறா பேசுறது?
கேக்குது சார். சரி, இப்ப நான் மூணாவது டிவைஸ்ல வந்திருக்கிறது வந்து எங்கட போன் டிவைஸ். சரியா? ஓகே சார். இப்ப நான் போன் டிவைஸ்ல ஹோஸ்ட் ஒன்லி தானே கேட்டு கொஞ்சம் நீங்க வரேன். ஹோஸ்ட் வந்து எங்களுக்கு பெர்மிஷனை தரணும். கொஞ்சம் நீங்க வர. சரி, இப்ப நான் என் போன் டிவைஸ்ல இருந்து உங்களுக்கு இல்லையே. கொஞ்சம் நீங்க வர. இப்ப ஷேர் ஆகுதா ஸ்கிரீன்? வந்துருச்சு சார். உங்களோட நெட்வொர்க்லாம் பிரச்சனை இருக்குது. இப்ப ஸ்கிரீன் போயிடுடா. போயிடுச்சு சார். போயிடுச்சு. போயிடுச்சுது போயிடுச்சுது. இப்ப வந்து இதா ஸ்கிரீன் வரல சார். வரலையா ஸ்கிரீன்? வரல சார். லோட் ஆகும் இல்ல? அப்படியா? வந்துருச்சு சார். என்ன வந்து இது? இது ப்ரீ இன்டர்நெட். என்ன வந்து ஸ்கிரீன்ல? அல்குரான் லெட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் பிராக்டிஸ். உங்களோட ஸ்கிரீன் வந்து எப்படி அவங்களோட பேர்ல? ஆமா சார். சரி, அப்ப ஏன் இங்க உள்ளது வருது இல்ல? இப்ப வர இல்லையா? இப்ப வரல சார். இப்ப என்ன செய்யுது? இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு சார். சுத்தி கொண்டு எப்படியா? ஆமா சார். இது கூட ஒன்று போன்ட பிரச்சனை மாறி விளங்குது, நெட்வொர்க்ல போதாதன் ஒன்று விளங்குற. இப்ப நான் வந்து ஒரு போட்டோ ஒண்ட எங்கட போன்ல இருந்து உங்களுக்கு போட்டேன், அது உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. கிளாஸ் செய்யற எங்கட ஸ்கிரீனை உங்களுக்கு போட்டால் அது ஒர்க் பண்ணது இல்லை. இதான் உங்களோட பிரச்சனை. நீங்க ஒன்று டிவைஸ கொஞ்சம் கிளாஸ் டைம் மட்டும் சரி, இன்னொரு டிவைஸ் ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டி வரும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு டிவைஸ் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆமா சார். குயிக்கா வரல சார் லெட்டர். வரல, லெட்டர் வரலையா? இல்ல சார். ஸ்கிரீன் வந்திருக்கு, வரல சார். இப்போ ஃபுல்லா வந்துருச்சு சார். ஓதுங்க ஃபுல்லா ஓடா. ஓட ஸ்கிரீன்ல பிரச்சனை ஆயிடுச்சு. ப த ச ஜ ஹ கோ த ஜ. திருப்பி ஓதுங்க. ப த ச ஜ ஹ கோ த ஜ. த
Z அப்படியா? எப்படி உச்சரிக்கணும் இத? Z, Z, the Z Z. Z அப்படியா? ஆமா சார். இல்லையே, நான் அப்படி சொல்லி தெரியலையே போன கிளாஸ்ல. ரெக்கார்ட் கேட்டீங்களா? அப்படி இந்த எழுத்து உச்சரிக்கிறேன்னு சொல்லி இப்ப கேட்டு போல நீங்க அப்படியா? கேட்டு பழகுனேன் சார். பிள்ளை எப்படி வரணும்? Z, ஜே இல்ல, அது நாங்க இன்னும் படிக்கவே இல்லை. ஜேன்னு எழுத்து ஒண்டிக்கு தெரியுமா? ஜே என்று சொல்லி எழுத்து ஒண்டிக்குது. ரா ஜே ஞாபகா? Zal, Zal. அப்ப ஜால்ல எப்படி வரும்? ஜே என்று வரணும். ஆமா சார். சரியா சொல்லு. திருப்பி ஸ்டார்ட் பெஸ்ட் லைன் வாங்கும். A, B, T, Z, J, H, Q, D, Z. சரியா வரணும். பிள்ளை ஃபாஸ்டா ஓட வேணாம், சரியா சத்தம் போட்டு உச்சரிக்கணும். A, B, T, Z, J, H, Q, D, என்ன Z. பிள்ளை? ஹே என்ன பிள்ளை? ஹே அப்படிதான், அது ஹே என்று வராது. இது ஹே என்று Ha, வர முடியாது. ஹாண்டு வானத்தை நோக்கி வரையலாது. இப்படி வீட்டுல சரியா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கல. இது ஹோம்ஒர்க், புதிய பாடம் அல்ல, இது ஹோம்ஒர்க். போன கிளாஸ் நாங்க பார்த்த ஹோம்ஒர்க் தான் இது. புதிய பாடமா இது? இல்ல சார். ஆ ம் A, B, T, Z, J, H. பிழை. அங்கதான் பிரச்சனை. சரி, உங்களோட ஸ்கிரீன்ல பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இதுக்கு பின்னால் அந்த பிரச்சனை வராம நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஏற்பாடு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா செய்ய வேண்டிக்கிற. செஞ்சுதான் பிரச்சனை இல்லை. நீங்க போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டு இதில் உள்ள பிழைகள் என்னங்கிறத பார்த்து நீங்க ரெடியாக வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். விளங்குதா மிஸ்பா? ஓகே சார். உனக்கு சாட்டர்டே கிளாஸ் ஓகே. பெரும்பாலும் நாளைக்கு நடக்கும் நினைக்கிற, பெரும்பாலும் ஃப்ரைடே. நாளைக்கு சரி எனக்கு இந்த பாடத்துல பிழையில்லாம போதும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார்.